கரூரில் இன்றைக்கு ஏற்பட்ட இந்த துயரமான சம்பவம் அனைவரது மக்கள் இதயத்தையும் ரணமாக்கியுள்ளது. இந்த சூழல்ல கூட திமுக அரசு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் நிர்வாகிகளையும் ஆளுங்கட்சி அமைச்சர்களையும் எல்லாரையுமே அந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி அங்க இந்த சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களால தான் இந்த மாதிரி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான சில விஷயங்களை ஊடகங்கள் மூலமா பரப்ப முயற்சிக்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது பர்மிஷன் வாங்கிட்டு நடத்தின ஒரு கேம்பெயின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது இதற்கு முன்னாடி காவல்துறை எல்லாருடைய பிரச்சாரத்திற்கும் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணாங்க, இந்த நிகழ்வுக்கு எந்த மாதிரி கோஆபரேட் பண்ணாங்கன்றதும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பு டிஜிபியாக உள்ள அவரே ஒரு பிரஸ் மீட் இப்ப கரண்ட்லி கொடுத்திருக்கிறாரு. அவரே ஒப்புக்கொள்கிறார். 10,000 பேர் தான் நாங்க எதிர்பார்த்தோம், திடீர்னு கூட்டம் அதிகமாயிடுச்சு, அதனால எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதற்கும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சட்ட ரீதியாக சந்திப்போம். மேலும் இந்த மாதிரி ஒரு திடீர் கூட்டம் வருது அப்படின்னாலே அது உங்களுடைய அரசுடைய நிர்வாக தோல்வியா தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்களே பார்டர்லயே எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். நினைச்சா அந்த கிரௌட் ஒரே இடத்துல அங்க வராத அளவுக்கு போலீஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஈஸியா பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் முன் அனுபவங்கள் உள்ள அதிகாரிகள். இதே போலதான் பெங்களூர்ல இந்த மாதிரி ஐபிஎல் இவர் விராட் கோலி சார்பா மக்கள் சூழ்ந்த இடத்துல 11 பேர் பலியானாங்க. அந்த 11 பேர் பலியானதற்கு காவல்துறையினர் தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்து அவர்கள் மேலதான் நடவடிக்கை எடுத்தது. இது காவல்துறையினருக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆளும் கட்சி கண்டிப்பா காவல்துறையினரை காப்பாற்ற போவதில்லை. மேலும் இந்த ஆளும் கட்சி அவர்களுக்கு இப்ப நாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா கேட்ட இடத்தினை எங்களுக்கு கொடுக்கல. அதனால இந்த நெருக்கடி ஏற்பட்டு இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டது. ஆனால் அதே ஸ்பாட்டை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே இடத்துல அவங்க பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி எப்படி கிடைச்சது? இப்போ மக்கள் சூழ்ந்து இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது திடீர்னு இழப்பீடு அறிவிக்கிறாங்க. அங்க போய் சம்பவ இடத்துல போயிட்டு அழுகுறாங்க, எல்லாம் பண்றாங்க. மத்திய உள்துறை அமைச்சகமும் தெளிவா கேட்டிருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட் அறிக்கை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். உண்மை வெளியே வரதான் போகுது. இன்றைக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மீது எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த பொய் புகற்றல் இந்த திமுக அரசு மக்களிடத்தில் போய் எந்த அளவுக்கு சேரும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் யாரும் இதை நம்ப மாட்டார்கள். இன்றைக்கு நடந்த நிகழ்விற்கு தமிழக வெற்றி கழகம் எந்த வகையிலும் காரணம் இல்லை. திமுக அரசு தான் காரணம். ஆளும் கட்சியின் அலட்சிய போக்கு தான் காரணம். காவல்துறையின் அலட்சியம் தான் காரணம்ன்றத இதுல நான் பதிவு பண்றேன்.